நம்ம நார்மலா ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் வந்து பிரிண்ட் பண்ணிட்டு வரோம். அவுட்புட்ல பிரிண்ட் ஆயிட்டு வரும்போது ஒரு பர்டிகுலர் பொசிஷன்ல அந்த கர்சரை வந்து ஒரு பொசிஷன்ல இருந்து இன்னொரு பொசிஷனுக்கு நான் மூவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த எஸ்கேப் சீக்வென்சஸ் யூஸ் பண்ணுவோம். இதுல எஸ்கேப்ங்கிறது ஸ்லாஷ் பேக் ஸ்லாஷ் கொடுக்கணும், தட் இஸ் எஸ்கேப். அதுக்கப்புறமா இருக்கிற அந்த கேரக்டருக்கு ஒரு மீனிங் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்லாஷ் பி, பினா பேக் ஸ்பேஸ். நான் பிரிண்ட் பண்ணிக்கிட்டே போறேன், ஒவ்வொரு கேரக்டரா பிரிண்ட் பண்ணிட்டே போறேன். அப்படி பிரிண்ட் பண்ணிட்டு போகும்போது சடனா எனக்கு ப்ரீவியஸ் கேரக்டரா போகணும் அல்லது ஒரு 2 கேரக்டர்ஸ் பேக் போய் அதுல வந்து ஓவர் ரைட் பண்ணணும் அப்படின்னா இந்த பேக் ஸ்பேஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு யூஸ் பண்ண வேண்டிய நோட்டேஷன் வந்து ஸ்லாஷ் பி. தென் நியூ லைன். ஸோ நெக்ஸ்ட் லைன்ல பிரிண்ட் பண்ணணும்னா ஸ்லாஷ் என். தென் ஹரிசாண்டல் டேப். பிரிண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது 3 or 4 ஸ்பேசஸ் வேணும், அதுக்கப்புறமா பிரிண்ட் பண்ணணும்னா ஹரிசாண்டல் டேப், அதுக்கு ஸ்லாஷ் டி யூஸ் பண்ணணும். தென் வெர்டிகலா ஸ்பேஸ் வேணும்னா வெர்டிகல் டேப், ஸோ ஸ்லாஷ் வி யூஸ் பண்ணணும். தென் ஃபார்ம் ஃபீட் அப்படின்னா ஒரு பேஜ்ல பிரிண்ட் பேஜ் பிரேக்னு சொல்லுவோம் வேர்ட்ல. ஸோ ஒரு இதுல நான் பிரிண்ட் பண்ணிட்டு இருக்கேன், அதுல ஸ்டாப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பேஜ்ல இருந்து பிரிண்ட் பண்ணணும்னா இந்த ஃபார்ம் ஃபீட் யூஸ் பண்ணிக்கலாம். தென் நல் கேரக்டர் ஸ்லாஷ் 0. ஒரு இடத்துல எந்த வேல்யூவுமே நம்ம ஸ்டோர் பண்ணல, பட் அந்த லொகேஷன் எனக்கு தேவைப்படுதுன்னா அதை டினோட் பண்றதுக்கு நம்ம ஸ்லாஷ் 0 யூஸ் பண்ணிக்கலாம், தட் இஸ் எம்டி. அதுல எதுவுமே இருக்காது, நத்திங்.